6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருட்களை பொறுத்தவரை அடிப்படையான விஷயங்கள். பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனவை. பருப்பொருட்கள் தனிமம், சேர்மம் என 2 வகைகளாக இருக்கும். இதில் தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, சேர்மங்கள் மூலக்கூறுகளால் ஆனவை. மூலக்கூறுகள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வகையிலான அணுக்கள் ஒன்றாக கூடியிருத்தல் மூலக்கூறுகள் எனப்படும். அணுக்களின் அமைப்பை கண்டறிய நவீன விஞ்ஞானத்தில் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அல்லது ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அதாவது டனலிங்னு சொல்லுவாங்க, டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி போன்றவை அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. பருப்பொருட்களில் உள்ள அணுக்கள், மூலக்கூறுகள் இவற்றுக்கே இடையே உள்ள பிணைப்புகளை பொறுத்து அவற்றை 3ஆக பிரிக்கிறோம்: திடம், திரவம், வாயு. உலகில் உள்ள அனைத்து பருப்பொருட்களும் இந்த 3க்குள் அடங்கிவிடும். மூலக்கூறுகள் அல்லது அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு வலிமையாக இருந்தால் அது திடம் எனவும், சற்று நெகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அது திரவம் எனவும், மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக இருந்தால் அது வாயு எனவும் வகைப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது: திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது, திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், வாயு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுகளும் நிறைந்து விட்டால் மீண்டும் நம்ம அதை புதிதான ஆட்களை சேர்க்க முடியாது. ஒரு பஸ் கூட எடுத்துக்கலாம். பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுகளும் நிறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் ஒரு 2-3 பேரை ஸ்டாண்டிங்கில் நிறுத்திக்கிறோம். அது திரவம். காலியாக போகிற பஸ் அப்படிங்கிறது தான் இது வாயு. திண்மத்திற்கு குறிப்பிட்ட வடிவம் உண்டு. திரவத்திற்கும் வாயுவிற்கும் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் மட்டும் எந்த கொள்கலனில் வைக்கிறோமோ அந்த கொள்கலனுடைய வடிவத்தை பெற்றுக்கொள்கிறது. தூய பொருட்கள் தனிமம், சேர்மம் என 2 வகைப்படுவது போல கலவையானது ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை என 2 வகைப்படும். 2ற்கும் மேற்பட்ட பொருட்கள் கலந்திருந்தால் அது பலபடித்தான கலவை. 2 மட்டும் இருக்குமானால் அது வெறும் கலவை. சேர்மத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் கலவைகளை பிரிக்க முடியும். கலவைகளை அரிசி, மிளகு 2ஐயும் கலந்து வைப்போமானால் அது கலவை. நீர் என்பது ஒரு சேர்மம். அதிலுள்ள ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் நம்மால் எளிதில் பிரிக்க முடியாது. விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தியே நாம் பிரிக்க முடியும். 2 திண்மங்கள் கலந்திருந்தால் கையால் தெரிந்தெடுத்தல் எனும் முறைப்படி பிரிக்கலாம். நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரிப்பதற்கு கடைதலை பயன்படுத்தலாம். வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல் போன்ற முறைகளையும் பயன்படுத்தலாம். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிப்பதற்கு சலித்தல் முறையை பயன்படுத்தலாம். கனமான பொருளிலிருந்து லேசான பொருட்களை பிரிப்பதற்கு தூற்றுதல் முறையை பயன்படுத்தலாம். தண்டிலிருந்து தானியங்களை பிரிப்பதற்கு கதிரெடுத்தல் அல்லது போரெடுத்தல் பயன்படுகிறது. காந்த பிரிப்பு முறை அப்படிங்கிறது காந்த பொருட்களிலிருந்து காந்தம் அல்லாத பொருட்களை பிரிப்பதற்கு காந்த பிரிப்பு முறை பயன்படுகிறது. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் துணியிலிருந்து அழுக்கும் நீரும் வெளியேற்றப்படும் முறை மைய விலக்கு விசை அல்லது மைய விலக்கல் என்று பெயர். நமது வீட்டில் இருக்கும் RO சிஸ்டம் என்பது எதிர் சவ்வூடு பரவுதல் எனும் வடிகட்டி முறையாக பயன்படுத்தப்படுகிறது. பேரண்டத்தில் அதிகமாக காணப்படுவது ஹைட்ரஜன் எனக்கூடிய அணு. 74% பேரண்டத்தில் காணப்படுகிறது. ஆனால் புவியில் அதிகமாக இருப்பது நைட்ரஜன், அதாவது வளிமண்டலத்தில் அதிகமாக இருப்பது நைட்ரஜன். இது 78% வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. ஆக்சிஜன் 21%. மீதமுள்ள வாயுக்கள் அனைத்தும் சேர்ந்ததுதான் 1%. ஒரு துளி நீரில் 10⁻21 நீர் மூலக்கூறு அடங்கியுள்ளது. ஒரே வகையான அணுக்களால் ஆனதுதான் தனிமம். இந்த சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் பாயில் என்பவர். தனிமங்களை அவற்றின் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துகிறோம். உலோகங்கள் என்பவைக்கான பண்புகள் திண்மமாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும், கடினமானவையாக இருக்கும், வளையின் தன்மை உண்டு, தகடாக கம்பியாக மாற்ற முடியும், நற்கடத்திகளாக இருக்கும். ஒலி எழுப்பும் தன்மை, உருகுநிலையும் கொதிநிலையும் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் அதே இது அலோகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
திட திரவ வாயு நிலைகளில் இருக்கும். பளபளப்பு கிடையாது, அடர்த்தி குறைவாக தான் இருக்கும், கடினத்தன்மை இருக்காது, வளையும் தன்மை இருக்காது, கம்பியாக தகடாக நீட்ட முடியாது. இப்போ அலோகங்கள்னால் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். வாயுங்கிறது ஒரு அலோகம்தான். குளோரின், கிரிப்டான், செனான், இப்படி வாயுக்களை கூட நம்ம அதில் எடுத்துக்க முடியும். அப்படிங்கும்போது இதெல்லாம் வராது. மின் கடத்தும் திறன் வந்து அறுதிர் கடத்திகளாக இருக்கும். வெப்ப கடத்துத்திறன் அறுதிர் கடத்திகள் தான். ஒலி எழாது. உருகு நிலையும் கொதி நிலையும் பொதுவாக குறைவு. இந்த ரெண்டுலேயும் அடங்காதது தான் உலோக போலிகள். ஆனால் இந்த உலோக போலிகளை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் பண்புகள் உலோகங்களைப் போலவும் வேதியியல் பண்புகள் அலோகங்களைப் போலவும் காணப்படும். பொதுவாக திண்மமாக இருக்கும். உலோக போலிகள் வந்து பொதுவாக திண்மமாக இருக்கும், பளபளப்பாக தான் இருக்கும், அடர்த்தி குறைவாக இருக்கும், கடினத்தன்மை இருக்காது, வளையும் தன்மையும் இருக்காது, கம்பியாக தகடாக நீட்ட முடியாது, மின் கடத்தும் திறன்களையும் வெப்ப கடத்து திறன்களையும் குறைக்கடத்திகளாக தான் இருக்கும், ஒலி எழுப்பும் தன்மை இருக்காது, உருகு நிலையும் கொதிநிலையும் குறிப்பிட முடியாது. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான், ஆர்சனிக், ஆண்டிமணி, போரான், இந்த 4ஐயும் மெயினாக சொல்லலாம். அதுபோக 4 இருக்குது. ஜெர்மானியம், டெலூரியம், பொலேனியம், ஆஸ்டடைன் அப்படிங்கிற மொத்தம் 8 உலோக போலிகள் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா, திரவ உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாதரசம், திரவ அலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புரோமின். இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரவ உலோகம் வந்து பாதரசம், திரவ அலோகம் வந்து புரோமின். அதே மாதிரி உலோகங்கள் எப்போதுமே மின்சாரத்தை கடத்தும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அலோகங்களில் அதுவுமே மின்சாரத்தை கடத்தாது, ஒன்றை தவிர. எதுனா கிராஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன், பென்சிலில் இருக்கக்கூடியது அந்த கிராஃபைட். அந்த கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும். அலோகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போரான் அப்படிங்கிறது வந்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படும். மிக வலிமையான அலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வைரம். அது ஆக்சுவலாக கார்பன் தான். அது நல்லா கம்ப்ரஸ் ஆன பிறகு அது வைரமாக மாறுகிறது. மிக கடினமான ஒரு அலோகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வைரம். கந்தகம் வந்து துப்பாக்கி தூள், இந்த ரப்பரை கட்டிப்படுத்துறதுக்கு, வல்கனைசிங் பண்ணுறதுக்கு கந்தகம் பயன்படுது. உலோக போலிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது வந்து மின்னணு கருவிகள் அதிகமான நம்ம சிப்பு ரெடி பண்ணுறோம்ல, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த சிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிற உலோக போலியினால் தயாராகுது. அடுத்தது ஏற்கனவே சொன்னது போல் போரான் வந்து பட்டாசு தொழிற்சாலைகள்லையும் ராக்கெட் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவீத வேதிச்சேர்க்கை நடந்ததுன்னா அதுதான் என்னது சேர்மங்கள்னு சொல்கிறோம். சேர்மங்களை தனிமங்களாக ஆய்வகங்களில் பிரிக்கலாம். நேரடியாக நம்ம கையாலவோ இயல்பாகவோ பிரிக்க முடியாது, ஆய்வகங்களில் அதை பிரிக்க முடியும். சேர்மங்களினுடைய அடிப்படை வந்து மூலக்கூறு, நம்ம ஏற்கனவே சொன்னது போல். தாவரங்கள், விலங்குகள் அல்லது உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்களுக்கு நம்ம கரிமச் சேர்மங்கள்னு சொல்கிறோம். அதில் கண்டிப்பாக கார்பன் இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, இதெல்லாம் வந்து கரிமச் சேர்மங்கள். இப்போ எலுமிச்சம்பழத்துலேருந்து அந்த சாறு பொழிகிறோம் அப்படின்னா கூட அது கரிம அமிலம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது கரிம அமிலம். இப்போ அந்த பாறைகள், தாதுக்கள் போன்ற உயிரற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சேர்மங்கள் வந்து கனிம சேர்மங்கள் அப்படின்னு பேர். கால்சியம், சுண்ணக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம், ரொட்டி சோடா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் சேர்மங்கள் தான். அது வந்து கனிம சேர்மங்கள். வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது பருப்பொருளில் அடங்கியுள்ள மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை. சிம்பிளாக சொல்கிறேன், H2O அப்படின்னு இருக்குதுன்னா அதில் 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ அணுக்கட்டு எண் 3. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ H2SO4 அப்படின்னு வச்சுக்குவோம், அதாவது கந்தக அமிலம். அது H2SO4 அப்படிங்கிறது கந்தக அமிலம். H2 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 சல்ஃபர் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது மொத்தமாக கூட்டும் பொழுது நமக்கு 7 கிடைக்கிறது. அப்போது இதெல்லாம் என்னது அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்கிறோம். சேர்மம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தனிம விகிதம் வந்து நமக்கு மாறாது. அது நீராக இருந்தாலும் சரி, பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி, நீராவியாக இருந்தாலும் சரி, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O தான். இதை விகித மாறா விதி அப்படின்னு ஒரு கான்செப்டாக இதை சொல்லுவாங்க. 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த தனிம வரிசை அட்டவணையை வந்து தனிமங்களுக்கு வந்து குறியீடுகளை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஒரு அட்டவணையை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். 1813 ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் தனிமங்களை குறிக்கிறதுக்கு படத்துக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய முறை ஒன்று உருவாக்குனார்.
அதனுடைய மாறுபட்ட வடிவமே தனிமங்களை குறியீடுகளை தீர்மானிக்கும் முறை அப்படின்னு பின்பற்றப்படுது. ஆங்கில பேருடைய முதல் எழுத்தை வந்து குறியீடாக வச்சுக்கிட்டாங்க. ஹைட்ரஜன் ஹெச், கார்பன் சி, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, ஃப்ளூரின் எஃப், பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ். இந்த பொட்டாசியத்துக்கு மட்டும் கே அப்படின்னு வரும். கேடியம் அப்படிங்கிற அந்த க்ரீக் நேமில் கே அப்படின்னு வருது. யுரேனியம் யூ. சப்போஸ் 2 தனிமங்களுக்கு ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வருது அப்படின்னா, இப்போ ஆர்கான் அலுமினியம் அப்படின்னு சொன்னால் ஒரே எழுத்தாக வருது அப்படின்னா, அதுக்கு அடுத்த எழுத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அலுமினியத்துக்கு ஏஎல் அப்படின்னும் ஆர்கானுக்கு ஏஆர் அப்படின்னும் சேர்த்துக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் முதல் 20 தனிமங்களை மட்டும் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு சில சேர்மங்கள் வந்து நமக்கு அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடியது. அதை கொஞ்சம் அந்த நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மணலுக்கு சிலிக்கான்னு பேர். எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரி சோடா வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் இருக்கும். எரி சோடா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அதாவது பொட்டாஷாக இருந்துச்சுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரி பொட்டாஷ். எரி சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. மயில் துத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மயில் கழுத்து கலரில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள், அதுக்கு பேர் தாமிர சல்ஃபைட் அப்படின்னு பேர். துத்தநாக கார்பனேட்டு பவுடர், நம்ம முக பவுடர்லாம் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, துத்தநாக கார்பனேட்டு. அப்புறம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய உப்பு, அதுக்கு வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து சலவை சோடா. ஆனால் சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சமையல் சோடா. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நீர் ஏறிய சுண்ணாம்பு. அதை நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அது வந்து கால்சியம் ஆக்சைடாக மாறிடும். சுற்ற சுண்ணாம்பு, அதாவது ஹைட்ரஜன் வெளியே போயிடுது, கால்சியம் ஆக்சைடாக மாறிடும். அப்போது கால்சியம் ஆக்சைடு சுற்ற சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு நீரேற்றிய சுண்ணாம்பு. அப்போது சிப்பியாக கிடைப்பது வந்து கால்சியம் ஆக்சைடு. அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது வந்து நீரேற்றிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை வந்து சுக்ரோஸ். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது சலவை தூள். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது சலவை தூள். கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கல். அதில் நம்ம வெளியே பார்க்கும்போதே வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து கால்சியம் கார்பனேட். நம்ம வினிகர்னு பயன்படுத்தக்கூடியது வந்து அசிட்டிக் அமிலம். தாமிர சல்ஃபேட்டை எப்படி மயில் துத்தம்னு சொல்கிறோமோ அதே போல் இரும்பு சல்ஃபேட்டை வந்து பச்சை துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் நைட்ரேட் வந்து சால்ட் பீட்டர் அப்படின்னு பேர். சோடியம் நைட்ரேட் வந்து சிலிசால்ட் பீட்டர் அப்படின்னு பேர். கந்தக அமிலத்துக்கு விட்ரியால் எண்ணெய் அப்படிங்கிற பேர் இருக்குது, பொது பேர். கால்சியம் சல்ஃபேட்டுக்கு ஜிப்சம் அப்படிங்கிற பேர் இருக்குது. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறதுக்கு பாரிஸ் சாந்து. நம்ம பட்டி பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அது, பாரிஸ் சாந்து. பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது.